ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜான் ட்ரைடனை பற்றி பார்க்கலாம். ஜான் ட்ரைடன் இவங்க ஒரு இங்கிலீஷ் பொயட், லிட்ரரி கிரிட்டிக், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் இவங்க ஒரு பிளே ரைட்டும் கூட. 1668 அப்போ ஜான் ட்ரைடனை இங்கிலாந்துடைய பொயட் லாரேட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சார்ல்ஸ் தி செகண்ட். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கிலாந்துடைய ஃபர்ஸ்ட் பொயட் லாரேட் ஜான் ட்ரைடன் தான். ரெஸ்டோரேஷன் இங்கிலாந்துல டாமினேட்டிங் ஃபிகரா இருந்தது யாருன்னா ஜான் ட்ரைடன் தான். ஸோ அந்த டைம் பீரியட ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரைடன் ரெஸ்டோரேஷன் பீரியட சேர்ந்தவங்க. சர் வால்டர் ஸ்காட் அப்படிங்கிற ரைட்டர் ஜான் ட்ரைடனை குளோரியஸ் ஜான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்கிலீஷ் கிரிட்டிக்கல் ஹிஸ்டரியில ஜான் ட்ரைடனுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்குது. எந்த அளவுக்குன்னா, ஜான் ட்ரைடனை தான் நம்ம இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் உடைய ஃபாதரா கன்சிடர் பண்றோம். ஸோ த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் யாரு? ஜான் ட்ரைடன். ஃபர்ஸ்ட் டாக்டர் சாமுவேல் ஜான்சன் தான் ட்ரைடனை இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் உடைய ஃபாதரா கன்சிடர் பண்ணாங்க. அதை தொடர்ந்து எல்லாருமே ட்ரைடனை தான் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் உடைய ஃபாதரா கன்சிடர் பண்ணாங்க. ஈவன் மாடர்ன் கிரிட்டிக்கான டிஎஸ் எலியட்டும் டாக்டர் ஜான்சனுடைய வியூவை சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுமே ட்ரைடனை தான் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் உடைய ஃபாதரா கன்சிடர் பண்றாங்க. So the father of English criticism யாருன்னா ஜான் ட்ரைடன். ஜான் ட்ரைடனை அப்படி சொன்னது யாருன்னா சாமுவேல் ஜான்சன். ஜான் ட்ரைடனோட தான் கிரிட்டிசிசம்கான நியூ இயரா, நியூ பீரியட் வந்து பிகின் ஆச்சு. அப்போ ட்ரைடனுக்கு முன்னாடி யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாதான்னு கேட்டா இல்ல. ஜான் ட்ரைடனுக்கு முன்னாடியே பென் ஜான்சன், பிலிப் சிட்னி இந்த மாதிரி ரைட்டர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே அப்ப கொஞ்சம் மட்டும்தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஜான் ட்ரைடன் அப்படி கிடையாது. ஜான் ட்ரைடன் ஆல்மோஸ்ட் எல்லா லிட்ரரி ஃபார்ம்ஸையும் கவனிச்சு அட்டென்ஷன் கொடுத்து அதுல அவங்களுடைய வியூஸை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அவங்களுடைய கிரிட்டிக்கல் வியூஸுக்காக தான் நம்ம ஜான் ட்ரைடனை இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் உடைய ஃபாதரா கன்சிடர் பண்றோம். ஜான் ட்ரைடனுடைய கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன்ஸை அவங்க ஒர்க்ஸோடைய ப்ரிஃபேஸ்ல நம்மளால பார்க்க முடியும். ஜான் ட்ரைடனுடைய பிரின்சிபல் கிரிட்டிக்கல் ஒர்க், அவங்களுடைய தி பெஸ்ட் கிரிட்டிக்கல் ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா an essay of dramatic poesy. So an essay of dramatic poesy அப்படிங்கிற இந்த கிரிட்டிக்கல் ஒர்க்கை ஜான் ட்ரைடன் எதுக்காக எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த டைம்ல இருந்த கொஞ்ச நெஞ்ச கிரிட்டிக்ஸும் பிரெஞ்சு ரைட்டர்ஸ் தான் பெஸ்ட். பிரெஞ்சு ரைட்டர்ஸை யாராலையும் அடிச்சுக்கிட முடியாது. இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்லாம் ரொம்ப ஒஸ்டானவங்க. பிரெஞ்சு ரைட்டர்ஸ் தான் பெஸ்ட்ன்னு பிரெஞ்சை புகழ்ந்து தள்ளியும் இங்கிலீஷ் ரைட்டர்ஸை பிளேம் பண்ணியும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜான் ட்ரைடன் வேற ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், அவங்களால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஸோ ஜான் ட்ரைடன் வந்து இங்கிலீஷ் ரைட்டர்ஸை ஆனர் பண்ற விதமா, இங்கிலீஷ் ரைட்டர்ஸை பிளேம் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ற கிரிட்டிக்ஸ்க்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஜான் ட்ரைடன் an essay of dramatic poesy அப்படிங்கிற இந்த கிரிட்டிக்கல் ஒர்க்கை எழுதியிருக்காங்க. an essay of dramatic poesy இந்த ஒர்க் வந்து டயலாக் ஃபார்மேட்ல இருக்கும். 4 ஜென்டில்மென் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எதை பத்தி ஆர்கியூ பண்றாங்கன்னா, ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் பெஸ்டா, மாடர்ன் ரைட்டர்ஸ் பெஸ்டா அப்படின்னு அடிச்சுக்கிடுறாங்க. அப்புறம் பிரெஞ்சு ரைட்டர்ஸ் பெஸ்டா இல்லனா இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் பெஸ்டா அப்படின்னு அடிச்சுக்கிடுறாங்க. இந்த ஒர்க்ல ஒரு 4 ஜென்டில்மென் வந்து டயலாக் பேசுறாங்கல்ல. ஸோ அவங்க யாரெல்லாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிரைட்டஸ், இவங்க வந்து ஏன்ஷியன்ஸுக்கு ஃபேவரா பேசுறாங்க. நெக்ஸ்ட் யுஜீனியஸ், இவங்க வந்து மாடர்ன்ஸுக்கு ஃபேவரா பேசுறாங்க. நெக்ஸ்ட் லிசிடியஸ், இவங்க வந்து பிரெஞ்சு ரைட்டர்ஸுக்கு ஃபேவரா பேசுறாங்க. நெக்ஸ்ட் நியாண்டர், இவங்க வந்து இங்கிலீஷ் ரைட்டர்ஸுக்கு ஃபேவரா பேசுறாங்க. ஜான் ட்ரைடன் அவங்களுடைய கிரிட்டிக்கல் வியூவை இந்த 4 ஜென்டில்மென்னுடைய டயலாக்ஸ் மூலமா வெளிப்படுத்துறாங்க. ஸோ an essay of dramatic poesy அப்படிங்கிற இந்த ஒர்க் எப்படி பிகின் ஆகுதுன்னா, இங்கிலாந்துக்கும் நெதர்லாண்ட்ஸுக்கும் நடுவுல ஒரு பேட்டில் போய்கிட்டு இருக்கு. அந்த பேட்டில பாக்குறதுக்காக போட்ல ஒரு 4 ஜென்டில்மென் போறாங்க. அவங்களுடைய நேம் என்னலாம்னா நம்ம கிரைட்டஸ், யுஜீனியஸ், லிசிடியஸ், அப்புறம் நியாண்டர். போட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க எதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா மாடர்ன் லிட்ரேச்சர்.
ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டஸ் உடைய டைலாக்ஸ் மூலமா ஜான் டிரைடன் அவங்களுடைய கிரிட்டிக்கல் வியூவை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுல கிரைட்டஸ் அப்படிங்கிற ஜென்டில்மேன் வந்து சர் ராபர்ட் ஹோவர்ட் அப்படிங்கிறவங்கள ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ கிரைட்டஸ் வந்து ஏன்ஷியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. கிரைட்டஸ் வந்து ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸுக்கு ஃபேவரா பேசுறாங்க. கிரைட்டஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஒரு ரூல்ஸ் செட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு பெஸ்டா எழுதுவாங்களாம். அவங்களுடைய ரேஞ்சுக்கு யாராலையுமே எழுத முடியாதான். ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸை ஈக்குவல் பண்ற மாதிரி இப்போ உள்ள எந்த ஒரு மாடர்ன் ரைட்டராலையுமே எழுத முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்ஷியன்ட் கிரீக் ரைட்டரான அரிஸ்டாட்டில் வந்து டிராமாவை இமிடேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. ஏன்ஷியன்ஸ் உடைய டிராமா எல்லாமே ரொம்ப சக்சஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் அரிஸ்டாட்டில் பிலீவ் பண்ணபடி ஏன்ஷியன்ஸ் உடைய டிராமா வந்து லைஃபை இமிடேட் பண்ற மாதிரி, லைஃபை டெபிக்ட் பண்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ அதனால ஏன்ஷியன்ஸ் உடைய டிராமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கிரைட்டஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்ஸ்ல 3 யூனிட்டிஸ பக்காவா ஃபாலோ பண்றத சொல்றாங்க. 3 யூனிட்டிஸ் என்னெல்லாம்? யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், அப்புறம் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் வந்து யூனிட்டி ஆஃப் டைமை பக்காவா ஃபாலோ பண்றத சொல்றாங்க. அதிலும் முக்கியமா அவங்களுடைய ட்ராஜடிஸ்ல ஏன்ஷியன்ஸ் வந்து யூனிட்டி ஆஃப் டைமை சூப்பரா ஃபாலோ பண்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் யூனிட்டி ஆஃப் பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளே முழுக்க சிங்கிள் சீன்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூனிட்டி ஆஃப் பிளேஸையும் பக்காவா ஃபாலோ பண்றத சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆக்ட் வந்து ஒரு இடத்துல இருக்கிற கார்டன்லயோ, ஸ்ட்ரீட்லயோ, சேம்பர்லயோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்ட் வந்து அதே பிளேஸ்ல தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆக்ட் எந்த இடத்துல பிகின் ஆகுதோ அதே இடத்துல அந்த ஆக்ட் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஆக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்ஷியன்ஸ் வந்து 3 யூனிட்டிஸ்க்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பக்காவா எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ உள்ள மாடர்ன் ரைட்டர்ஸ் யாரும் பெருசா அப்படி எழுதுறது கிடையாது. பட் இருந்தாலும் ஏன்ஷியன்ட் ரூல்ல ஃபாலோ பண்ணி எழுதுற ஒரு ரைட்டரை சொல்லணும்னா இங்கிலீஷ் பிளே ரைட்டரான பென் ஜான்சனை சொல்றாங்க. இங்கிலீஷ் பிளே ரைட்டரான பென் ஜான்சன் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்றாங்க. எதுக்காகனா ஏன்ஷியன்ட் ரூல்ல ஃபாலோ பண்ணி பிளே எழுதுறதுக்கு. நெக்ஸ்ட் யுஜீனியஸ் உடைய டயலாக் மூலமா ஜான் டிரைடனுடைய கிரிட்டிக்கல் வியூவை பார்க்கலாம். இதுல யுஜீனியஸ் அப்படிங்கிற ஜென்டில்மேன் வந்து சார்ல்ஸ் சக்வெல் அப்படிங்கிறவங்கள ரெப்ரசன்ட் பண்றாங்க. யுஜீனியஸ் வந்து மாடர்ன்ஸுக்கு ஃபேவரா பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ஸை பிளேம் பண்றாங்க. ஏன்னா ஏன்ஷியன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஆக்ட்ஸை அவங்களுடைய பிளேல வைக்கிறது கிடையாது. இப்போ உள்ள ரைட்டர்ஸ் எழுதுற பிளேயை பார்த்தோம்னா ஒன்று 5 ஆக்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா 3 ஆக்ட் இருக்கும். பட் ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் எழுதின பிளேல ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஆக்ட்ஸ் இருக்காது அப்படின்னு பிளேம் பண்றாங்க. மேலும் யுஜீனியஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்ஷியன்ஸ் உடைய பிளேஸ்ல பொயட்டிக் ஜஸ்டிஸ் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏன்ஷியன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற ஹீரோஸ் எல்லாமே அன்ஹாப்பியா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈவலா இருப்பாங்க. ஸோ ஏன்ஷியன்ஸ் உடைய பிளேஸ்ல பொயட்டிக் ஜஸ்டிஸ் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா மாடர்ன் பிளேஸ்ல அப்படி கிடையாது. மாடர்ன் பிளேஸ்ல இருக்கிற ஹீரோஸை பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே நல்ல ஒழுக்கம் கொண்டதா இருப்பாங்க, குட் பர்சனா இருப்பாங்க. ஸோ ஏன்ஷியன்ஸை குறை சொல்லி மாடர்ன் ரைட்டர்ஸை பிரைஸ் பண்ணி யுஜீனியஸ் வந்து பேசுறாங்க. நெக்ஸ்ட் ஜென்டில்மேன் வந்து லிசிடியஸ். இவங்க சர் சார்ல்ஸ் சிட்லியை ரெப்ரசன்ட் பண்றாங்க. லிசிடியஸ் வந்து பிரெஞ்சுக்கு ஃபேவரா பேசுறாங்க. லிசிடியஸ் ஒரு விஷயத்த ஒத்துக்கிடுறாங்க. என்னன்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வேணா இங்கிலீஷ் பிளேஸ் வந்து பெஸ்டா இருந்துச்சு, ஆனா இப்போ அப்படி இல்ல, இப்போ பிரெஞ்சு பிளேஸ் தான் பெஸ்டா இருக்கு அப்படின்னு லிசிடியஸ் சொல்றாங்க.
ஏன்ஷியன்ஸ் ஃபாலோ பண்ண 3 யூனிட்டிஸை அப்படியே ஃபாலோ பண்ணி பிரெஞ்சு ரைட்டர்ஸ் பிளேஸ் எழுதுறதா சொல்றாங்க. ஏன்ஷியன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண கோல்டன் ரூல், அதாவது 3 யூனிட்டிஸை கொஞ்சம் கூட பிரேக் பண்ணாம அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பிரெஞ்சு ரைட்டர்ஸ் பிளேஸ் எழுதுறதா சொல்றாங்க. பிரெஞ்சு ரைட்டர்ஸ் உடைய பிளேஸ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மேக்சிமம் 30 ஹார்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும். யூனிட்டி ஆஃப் பிளேஸ பார்த்தோம்னா பிரெஞ்சு பிளேஸ்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அதே இடத்துல முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரெஞ்சு பிளேல ஒரு சீன் வந்து ஒரு சிட்டிலயோ ஒரு டவுன்லயோ ஆரம்பிக்குதுன்னா அது அதே பிளேஸ்ல தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல பிகின் ஆகுதோ அதே இடத்துல தான் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஆக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிங்கிள் பிளாட் தான் பிரெஞ்சு பிளேல இருக்கும். சப் பிளாட், அண்டர் பிளாட் அந்த மாதிரி எந்த ஒரு பிளாட்டுமே இருக்காது, சிங்கிள் பிளாட் தான் இருக்கும்னு சொல்றாங்க. பிரெஞ்சு பிளேஸ பிரைஸ் பண்ண லிசிடியஸ் இப்போ இங்கிலீஷ் பிளேஸ கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலீஷ் பிளேஸ்ல சப் பிளாட்ஸ் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. மேலும் இங்கிலீஷ் பிளேஸ்ல டிராஜடியையும் காமெடியையும் கலந்து டிராஜி காமெடியா இருக்கும்னு சொல்றாங்க. லிசிடியஸ் இங்கிலீஷ் பிளே ரைட்டரான பென் ஜான்சனை கிண்டல் பண்றாங்க. பென் ஜான்சன் அவங்களுடைய பிளேஸ்ல டிராஜடியையும் காமெடியையும் கலந்து டிராஜி காமெடியா இருக்கும்னு சொல்றாங்க. லிசிடியஸ் பிரெஞ்சு ரைட்டர்ஸை பிரைஸ் பண்ண என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேஜ்ல பேட்டில் நடக்கிறது, சண்டை நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பிரெஞ்சு ரைட்டர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலீஷ் பிளே ரைட்டர்ஸ் வந்து அப்படி கிடையாது. இந்த இங்கிலீஷ் பிளே ரைட்டர்ஸ் அவங்களுடைய கேரக்டர்ஸை ஸ்டேஜ்ல ஃபைட் பண்ண விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் லிசிடியஸ் பிரெஞ்சு ரைட்டர்ஸை பிரைஸ் பண்ண என்ன சொல்றாங்கன்னா, பிரெஞ்சு ரைட்டர்ஸ் வந்து ரைம்ஸை சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்கிலீஷ் பொயட்ஸுக்கு சுத்தமா ரைம் யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் பொயட்ஸ் ஆர் வெரி புவர் அட் யூசிங் ரைம் அப்படின்னு சொல்றாங்க. நியாண்டர் அப்படிங்கிற ஜென்டில்மேனுடைய டயலாக் மூலமா ஜான் ட்ரைடனுடைய கிரிட்டிக்கல் வியூவை பார்க்கலாம். ஸோ ஜான் ட்ரைடன் தான் நியாண்டர் அப்படிங்கிற ஜென்டில்மேனை ரெப்ரசென்ட் பண்றாங்க. நியாண்டர் வந்து இங்கிலீஷ்க்கு ஃபேவரா பேசுறாங்க. பிரெஞ்சு டிராமாக்கு ஃபேவரா பேசின லிசிடியஸ் உடைய ஆர்கியூமெண்ட்ஸுக்கு அப்படியே அகைன்ஸ்டா நியாண்டர் வந்து இங்கிலீஷ்க்கு ஃபேவரா பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நியாண்டர் வந்து எலிசபெத்தன்ஸ் உடைய கிரேட்னஸை பத்தி சொல்றாங்க. அரிஸ்டாட்டில் என்ன பிலீவ் பண்ணாங்க, டிராமா வந்து இமிடேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு பிலீவ் பண்ணாங்க. அதே மாதிரி எலிசபெத்தன்ஸ் உடைய டிராமாஸும் லைஃப அப்படியே டெபிக் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. நியாண்டர் வந்து ஒரு விஷயத்த ஒத்துக்கிடுறாங்க. என்னன்னா, பிரெஞ்சு டிராமா வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு ரைஸ் ஆயிருக்குது. ஆனா அந்த பிரெஞ்சு டிராமால சோலும் இருக்காது, எந்த ஒரு எமோஷன்ஸும் இருக்காது. பிரெஞ்சு டிராமாவை பார்த்தோம்னா சும்மா பிளாட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. லிசிடியஸ் வந்து பென் ஜான்சனை கிண்டல் பண்ணாங்க. இந்த இங்கிலீஷ் பிளே ரைட்டரான பென் ஜான்சன் வந்து காமெடியையும் டிராஜடியையும் கலந்து அவங்களுடைய பிளேஸ்ல டிராஜிக் காமெடி கொடுத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதே நியாண்டர் என்ன சொல்றாங்கன்னா, டிராமா வந்து லைஃபை இமிடேட் பண்ற மாதிரி இருக்கணும், அப்படி தானே? அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் இருக்கும், சோகமும் இருக்கும், டிராஜடியும் இருக்கும், காமெடியும் இருக்கும். ஸோ அதுபடி டிராஜடியையும் காமெடியையும் கலந்து டிராஜிக் காமெடியா இங்கிலீஷ் டிராமாஸ்ல நம்மளால பார்க்க முடியும். நியாண்டரை பொறுத்த வரைக்கும் டிராமாவுடைய பெஸ்ட் ஃபார்ம் வந்து டிராஜிக் காமெடி தான். ஸோ அரிஸ்டாட்டில் பிலீவ் பண்ணபடி டிராமா வந்து லைஃபை இமிடேட் பண்ணுது, டிராஜிக் காமெடியை நம்மளால இங்கிலீஷ் பிளேஸ்ல பார்க்க முடியும்னு சொல்றாங்க. லிசிடியஸ் என்ன சொன்னாங்க, யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி பிரெஞ்சு பிளேல சிங்கிள் பிளாட் தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதே நியாண்டர் இங்கிலீஷ் டிராமாக்கு ஃபேவரா என்ன சொல்றாங்கன்னா, டிராமாஸ்ல இருக்கிற சப் பிளாட் வந்து டிராமாவை இன்னும் எஃபெக்டிவா ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ரைட்டர்ஸோட எலிசபெத்தன் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப சுப்பீரியர் ஆனவங்க. ஏன்னா அவங்களுடைய பிளேஸ்ல நம்மளால நிறைய தீம்ஸ், எமோஷன்ஸ், விட் எல்லாத்தையுமே பார்க்க முடியும்னு சொல்றாங்க.
எல்லாரோடைய லைஃப்லயுமே சந்தோஷம் இருக்கும், சோகம் இருக்கும், எல்லாரோடைய லைஃப்மே எமோஷன்ஸால நிறைஞ்சிருக்கும். சோ டிராமா வந்து இமிடேஷன் ஆஃப் லைஃப் தான் அப்படிங்கறத நியாண்டரும் ஒத்துக்கிடுறாங்க. நியாண்டர் வந்து ஜான்சனை அட்மையர் பண்றாங்க, பட் ஐ லவ் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 ஜென்டில்மேனோடைய டயலாக்ஸ் மூலமா ஜான் டிரைடன் தான் அவங்களுடைய கிரிட்டிக்கல் வியூவை கொடுத்திருக்காங்க. சோ இது வரைக்கும் ஏன்ஷியன்ஸா மாடர்ன்ஸான்னு பார்த்தோம், பிரெஞ்சா இங்கிலீஷான்னு பார்த்தோம். இப்போ கிரைட்டஸும் நியாண்டரும் வேற ஒரு ஆர்குமெண்ட் குள்ள போறாங்க. ரைமா பிளாங்க் வேர்ஸா அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல கிரைட்டஸ் வந்து பிளாங்க் வேர்ஸுக்கு ஃபேவரா பேசுறாங்க, நியாண்டர் வந்து ரைமுக்கு ஃபேவரா பேசுறாங்க. கிரைட்டஸ் என்ன சொல்றாங்கன்னா சீரியஸ் பிளேஸ்ல ரைம்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யாருமே சீரியஸான நேரத்துல ரைமிங்கோட பேசிட்டு இருக்க மாட்டாங்க. சோ பிளேல ரைம் இருக்கிறது அன்நேச்சுரலான ஒண்ணு. சோ பிளாங்க் வேர்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு கிரைட்டஸ் சொல்றாங்க. ஈவன் ஏன்ஷியன்ஸ் கூட வேர்ஸ்ல எழுதியிருக்காங்க இந்த ஃபார்ம் ஆஃப் ஐயாம்பிக், அண்ட் அது வந்து ப்ரோஸுக்கு சிமிலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிளேல இருக்கிற கேரக்டரோடைய தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ரைம் வந்து தடையா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா ரைமிங்கோட பேசினா யாருடைய தாட்ஸையும் எமோஷன்ஸையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சோ பிளாங்க் வேர்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு கிரைட்டஸ் சொல்றாங்க. இப்போ நியாண்டர் என்ன சொல்றாங்கன்னா நியாண்டர் வந்து ரைமுக்கு ஃபேவரா பேசுறாங்கல்ல, என்ன சொல்றாங்கன்னா ஒரு குட் பொயட்டால எப்படினாலும் எழுத முடியும், ரைமிங்கோட அவங்களால எழுத முடியும். ரொம்ப கிரியேட்டிவா ரைம் யூஸ் பண்ணி நல்ல பொயட்டால எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிளாங்க் வேர்ஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ரைமையும் நேச்சுரலா எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கிரைட்டஸ் வந்து என்ன சொன்னாங்க, ஏன்ஷியன்ஸ் வந்து ஐயாம்பிக் வேர்ஸ்ல எழுதியிருக்கிறதா சொன்னாங்கல்ல. இப்போ நியாண்டர் என்ன சொல்றாங்கன்னா ஏன்ஷியன்ஸ் வந்து ஐயாம்பிக் வேர்ஸ்ல மட்டும் எழுதல, அவங்க ரைமையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜான் டிரைடன் வந்து நியாண்டர் அப்படிங்கிற ஜென்டில்மேனோடைய டயலாக்ஸ் மூலமா பென் ஜான்சனை பாராட்டியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி சைலண்ட் உமன் அப்படின்னு பென் ஜான்சன் ஒரு பிளே எழுதியிருக்காங்க. அந்த பிளே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் காமெடி இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பென் ஜான்சன் வந்து அவங்களுடைய பிளே அதாவது தி சைலண்ட் உமன்ல 3 யூனிட்டிஸ், யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், இந்த 3யுமே ஃபாலோ பண்ணி பெர்ஃபெக்ட்டா எழுதியிருக்காங்க அப்படின்னு பாராட்டுறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம தி எஸ்ஸே ஆஃப் டிராமாட்டிக் போசி அப்படிங்கிற புக்கு மூலமா டிரைடன் எக்ஸ்பிரஸ் பண்ண அவங்களுடைய கிரிட்டிக்கல் வியூவை பார்த்தோம். இதுதான் டிரைடனுடைய தி பெஸ்ட் கிரிட்டிக்கல் ஒர்க். இந்த ஒர்க்ல இங்கிலீஷை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்க, பிரெஞ்சை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்க, மாடர்ன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்க, ஏன்ஷியன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் பிரைஸ் பண்ணியும் பேசியிருக்காங்க. இந்த கிரிட்டிக்கல் ஒர்க்குக்கு அப்புறம் ஜான் டிரைடனை எல்லாருமே புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. தி ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக், தி ஃபர்ஸ்ட் கம்பேரிட்டிவ் கிரிட்டிக், தி ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிக் அண்ட் த இண்டிபெண்டன்ட் இங்கிலீஷ் கிரிட்டிக் அப்படின்னு எல்லாருமே ஜான் டிரைடனை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ஜான் டிரைடனுடைய இந்த ஒர்க் ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாங்க, பொயட்டை இமிட்டேட்டர்னு சொன்னாங்க, பொயட்ரிய இமிட்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. சோ பொயட்ரி ஒரு இமிட்டேஷன் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னதை டிரைடன் அப்படியே அக்ரி பண்ணிக்கிறாங்க. சோ பொயட்ரி வந்து எதெல்லாம் இமிட்டேட் பண்ணுதுன்னா பாஸ்ட் ஆர் பிரசன்ட், பாப்புலர் பிலீஃப்ஸ், சூப்பர்ஸ்டிஷியன்ஸ், அப்புறம் ஒரு விஷயம் ஐடியலா இருக்குதுன்னா அந்த ஐடியல் ஃபார்மை இமிடேட் பண்றதா சொல்றாங்க. டிரைடனை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி, பெயிண்டிங் இந்த மாதிரி ஆர்ட் வந்து இமிடேஷன்ஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு மச் கிரேட்டர் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொயட்ரி வந்து இமிடேஷன்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு கிரேட்டர் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது டிரைடனுடைய வியூ. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரி. பிளேட்டோ வந்து பொயட்ரி ரீடர்ஸுக்கு எதையாவது டீச் பண்றதா, இன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருக்கணும்னு சொன்னாங்க. அதே அரிஸ்டாட்டில் வந்து பொயட்ரி ரீடர்ஸுக்கு சந்தோஷம் தர்றதா, பிளஷர் கொடுக்கறதா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே ஹொரேஸ் வந்து பொயட்ரி ரீடர்ஸுக்கு சந்தோஷம் கொடுக்கறதா, பிளஷர் கொடுக்கறதாகவும் இருக்கணும், அதே சமயத்துல ரீடர்ஸுக்கு எதையாவது டீச் பண்றதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே லாங்கினஸ் வந்து பொயட்ரி ரைட்டர் கிட்ட இருந்து ரீடருக்கு எதையாவது கேரி பண்றதா, டிரான்ஸ்போர்ட் பண்றதா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
அதே டிரைடனுடைய ஒப்பீனியன் என்னன்னா, பொயட்ரியோடைய முடிவுல பொயட்ரி ரீடர்ஸுக்கு பிளஷர் கொடுக்கறதா இருக்கணும்னு சொல்றாங்க. டிரைடனை பொறுத்த வரைக்கும் பொயட் வந்து டீச்சரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இமிட்டேட்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு பொயட் வந்து கிரியேட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பொயட் வந்து பொயட்ரி அப்படிங்கிற ஆர்ட்டை கிரியேட் பண்ற கிரியேட்டரா இருக்கணும் அப்படிங்கிறது டிரைடனுடைய வியூ. இப்போ டிரைடனுடைய வியூ டிராமால எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் எல்லாருமே 3 யூனிட்டிஸை ஃபாலோ பண்ணி தான் அவங்களுடைய டிராமாஸை எழுதினாங்க. 3 யூனிட்டிஸ் உடைய ரூல்ஸ் படி யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் வந்து சிங்கிள் பிளாட்டா இருக்கணும், யூனிட்டி ஆஃப் டைம் வந்து 24 ஹார்ஸ்க்குள்ள முடிகிற மாதிரி இருக்கணும், யூனிட்டி ஆஃப் பிளேஸ் வந்து சேம் பிளேஸா இருக்கணும். அதாவது ஒரு ஆக்ட் எந்த இடத்துல பிகின் ஆகுதோ அதே இடத்துல தான் அந்த ஆக்ட் வந்து எண்ட் ஆகணும். ஸோ இதுதான் 3 யூனிட்டிஸ் உடைய ரூல்ஸ். ஸோ இந்த 3 யூனிட்டிஸை ஃபாலோ பண்ணி தான் ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பிளேஸை எழுதினாங்க. பட் நம்ம கிரிட்டிக் ஜான் டிரைடன் இந்த 3 யூனிட்டிஸை அக்செப்ட் பண்ணவே இல்லை. டிரைடனுடைய வியூ வந்து வித்தியாசமா இருந்துச்சு. கிரிட்டிக் ஜான் டிரைடன் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை பொறுத்தவரையில் சிங்கிள் பிளாட் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. டிரைடன் எதுக்கு ஃபேவரா இருக்கிறாங்கன்னா, ஒரு பிளேல மெயின் பிளாட்டுக்குள்ள நிறைய சப்ளாட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யூனிட்டி ஆஃப் டைமை பொறுத்தவரையில் டிரைடன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிளாட்டுக்கு ஏத்தாப்புல டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு டிரைடன் வந்து ஃபீல் பண்றாங்க. யூனிட்டி ஆஃப் பிளேஸை பொறுத்தவரையில் சேம் பிளேஸா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு டிரைடன் சொல்றாங்க. சீனுடைய லொகேஷன் வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ டிராமாவை பொறுத்தவரையில் 3 யூனிட்டிஸ்க்கு அப்படியே அகைன்ஸ்டா தான் டிரைடனுடைய வியூ வந்து இருக்குது. டிரைடனை பொறுத்த வரைக்கும் டிராமால இருக்கிற பிளாட்டையும் கேரக்டரையும் டெவலப் பண்றதுக்கு 3 யூனிட்டிஸ்ல இருக்கிற ரூல்ஸ் வந்து தடையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஏன்னா 3 யூனிட்டிஸ் உடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம டிராமா எழுதுனா நம்மளால நல்ல டிராமா எழுதவே முடியாது. ஏன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்காக நம்மளுடைய டிராமால நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஜான் டிரைடன் வந்து 3 யூனிட்டிஸை அக்செப்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டிரைடனுடைய வியூ ட்ராஜடியில எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டிரைடனை பொறுத்தவரையில் அரிஸ்டாட்டிலுடைய டெஃபினிஷனையே டிரைடன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுறாங்க. அரிஸ்டாட்டில இருக்கட்டும் டிரைடனா இருக்கட்டும், 2 பேருமே ட்ராஜடி ஒரு இமிட்டேஷன் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிடுறாங்க. டிராமால இருக்கிற டிராஜிக் ஹீரோ வந்து ஆடியன்ஸுக்குள்ள பிட்டி, ஃபியர் இந்த மாதிரி எமோஷன்ஸை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ராஜடியில் இருக்கிற ஹீரோ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த சமயத்துல ஆடியன்ஸுக்குள்ள ஐயோ பாவம் அப்படிங்கிற எமோஷனை, அந்த பிட்டியை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த ஹீரோ ஏதாவது ஒரு ஆபத்தான விஷயத்தை எதிர்கொள்ள போறாங்கன்னா ஐயோ ஹீரோக்கு என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஃபியரையும் ஆடியன்ஸுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. கிரீக் ட்ராஜடியில எல்லாம் பார்த்தோம்னா கோரஸ் அப்படிங்கிற கேரக்டர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் டிரைடன் பெருசா அவங்களுடைய பிளேஸ்ல கோரஸை யூஸ் பண்ணது கிடையாது. மோஸ்ட்லி அரிஸ்டாட்டிலுடைய வியூ ட்ராஜடியில எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் டிரைடனுடைய வியூவும் இருக்குது. நெக்ஸ்ட் டிரைடனுடைய வியூ காமெடியில எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். காமெடியிலையும் டிரைடன் வந்து அரிஸ்டாட்டில தான் ஃபாலோ பண்றாங்க. காமெடி வந்து ஹியூமன் லைஃபை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க. காமெடி வந்து நார்மல் பர்சன்ஸ் உடைய லைஃபை ரெப்ரசென்ட் பண்ணுது. நார்மல் பர்சன்ஸ்னா லோ ஸ்டேட்டஸ்ல, லோ சோஷியல் பொசிஷன்ல இருக்கிறவங்களுடைய லைஃபை தான் காமெடியில வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பொதுவா நம்ம டிராமாஸை எடுத்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி ட்ராஜடியில கிங்கு அந்த மாதிரி ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களுடைய லைஃபை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே நம்ம காமெடி எடுத்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி லோ ஸ்டேட்டஸ்ல காமன் பீப்புளுடைய லைஃபை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் காமெடி இருக்கும். டிரைடன் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் காமெடி வந்து ஆடியன்ஸுக்கு பிளஷர் கொடுக்கறதா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் காமெடி வந்து ஆடியன்ஸுக்கு எதையாவது டீச் பண்றதா, இன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருக்கணும்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி காமெடியில இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே லோ குவாலிட்டியில, லோ ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அண்ட் அந்த பர்சன்ஸுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும், அந்த ஃபால்ட்டை வச்சு ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுவாங்க. அண்ட் காமெடியில முக்கியமான விஷயம் என்னன்னா, காமெடியில இருக்கிற கேரக்டர்ஸ் யாருமே எந்த ஒரு கிரைமுமே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் எப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டிரைடன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பிரெஞ்சு கிரிட்டிக்ஸ் வந்து ட்ராஜடியை காட்டிலும் எப்பிக் தான் சுப்பீரியரான ஒன்று, எப்பிக் தான் பெஸ்ட் அப்படின்னு பிரெஞ்சு கிரிட்டிக்ஸ் வந்து சொல்றாங்க. அண்ட் பிரெஞ்சு கிரிட்டிக்ஸ் சொன்னதை டிரைடனும் அக்செப்ட் பண்ணிக்கிடுறாங்க. டிரைடனுமே ட்ராஜடியோட எப்பிக் தான் சுப்பீரியரான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க.
டிரைடன் என்ன சொல்றாங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ஒர்க் ஆஃப் ஹியூமன் நேச்சர் வந்து எபிக் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அரிஸ்டாட்டில் கிட்ட டிராஜடியா எபிக்கான்னு கேட்டா அரிஸ்டாட்டில் வந்து டிராஜடி தான் சுப்பீரியரான ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த விஷயத்துல டிரைடன் அரிஸ்டாட்டில ஃபாலோ பண்ணல. டிரைடன் வந்து எபிக் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டிராஜடிய ஸ்டேஜ்ல ஆக்ட் பண்றாங்கன்னா அந்த இடத்துல அந்த டிராஜடியை எழுதினவங்களோட அந்த ஸ்டேஜ்ல ஆக்ட் பண்றவங்களுக்கு தான் ஒர்க் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்போ வார் மாதிரி பெரிய டிராஜடிலாம் நடந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்டேஜ்ல காமிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் எபிக் அப்படி கிடையாது. எபிக்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது டிராஜடியை காட்டிலும். ஸோ டிரைடன் வந்து எபிக்கை தான் சுப்பீரியரா கன்சிடர் பண்றாங்க. நெக்ஸ்ட் டிரைடனுடைய வியூ சட்டையர்ல எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டிரைடன் என்ன சொல்றாங்கன்னா சட்டையர்ல யூனிட்டி ஆஃப் டிசைன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சட்டையர்ல ஒன் சப்ஜெக்ட் தான் இருக்கும். சட்டையர் எழுதுறவங்கள நம்ம சாட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அந்த கேரக்டருக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும், அந்த கேரக்டருக்கு ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். சோ அதை டார்கெட் பண்ணி சொல்லி நம்மளுக்குள்ள சிரிப்பை கொண்டு வருவாங்க. சோ ஒரு பர்சனுடைய ஒரு கேரக்டருடைய மைனஸ் பாயிண்ட் முட்டாள்தனத்தை டார்கெட் பண்ணி நம்மளுக்குள்ள சிரிப்பை கொண்டு வருவாங்க. இதுதான் சட்டையர். அதை எபிக்கு பார்த்தோம்னா எபிக்ல ஏதாவது ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி அந்த கேரக்டருடைய கிரேட்னஸ் பிரைஸ் பண்ணுவாங்க. சட்டையரை பொறுத்த வரைக்கும் டிரைடன் வந்து ஃபைன் ரெய்லரிய ப்ரிஃபர் பண்றாங்க. டிரைடன் கிரிட்டிசிசம் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு கிரிட்டிக் எந்த ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ண போறாங்களோ அந்த ஒர்க் எந்த ஏஜ் சேர்ந்தது அப்படிங்கிற எல்லா விஷயமும் அந்த கிரிட்டிக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு டிரைடன் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ண போறோம்னா அந்த ஒர்க்கோடைய ஆத்தர் யாரு, அந்த ஆத்தர் எந்த ஏஜ் சேர்ந்தவங்க அப்படின்னு எல்லா பேக்ரவுண்டும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆத்தருடைய டைம் பீரியட்ல வார் நடந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிளேக் இந்த மாதிரி பெரிய நோய் வந்து பரவி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து நிறைய நடந்திருக்கலாம். ஸோ அந்த ஏஜ்ல நடந்த எல்லா விஷயமுமே அந்த ரைட்டருடைய ஒர்க்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதை பத்தி எதுவுமே தெரியாம நம்ம ஒரு ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ண கூடாது. ஸோ நம்ம இப்போ ஒரு ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ண போறோம்னா நம்மளுக்கு அந்த ஒர்க்கோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அந்த ஆத்தரை பத்தி ஸோ எல்லா விஷயமுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து ஏன்ஷியன்ஸ் உடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் மாதிரியே எழுதணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ஏன்ஷியன்ஸ் பத்தி நம்ம முன்னாடியே நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். இப்போ டிரைடன் என்ன சொல்றாங்கன்னா ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸை அவங்களுடைய ஒர்க்ஸை நம்ம க்ளோஸா ஸ்டடி பண்ணலாம், ஆனா அவங்கள கண்மூடித்தனமா நம்ம இமிடேட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டிரைடன் என்ன சொல்றாங்கன்னா பொயட்ரி, டிராமா இதெல்லாம் ஒரு ஆர்ட் தானே. அந்த ஆர்ட்ல இருக்கிற சின்ன சின்ன குறைகளை கண்டுபிடிக்கிறது கிரிட்டிசிசம் உடைய பிசினஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த ஆர்ட்டை இம்மார்டலா வச்சிருக்கிற கிரேட் பியூட்டிஸை டிஸ்கவர் பண்றதுதான் கிரிட்டிசிசம் உடைய பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் ஆஃப் கிரிட்டிசிசம் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் வந்து ஜான் டிரைடன் தான். ஜான் டிரைடன் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா எல்லா லிட்ரரி ஒர்க்குமே எந்த ஏஜ சேர்ந்ததோ அந்த ஏஜ ரிஃப்ளெக்ட் பண்றதா இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. இப்போ நம்ம ஒரு லிட்ரரி ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா அந்த ஒர்க்கோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சாலே அந்த ஒர்க்கை நம்மளால பெஸ்டா இவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியருடைய நிறைய பிளேஸ், அப்புறம் ஸ்பென்சருடைய ஃபேரி குவீன், பென் ஜான்சனுடைய காமெடிஸ் ஆஃப் ஹியூமர்ஸ், அப்புறம் பேக்கனுடைய நிறைய எஸ்ஸேஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒர்க்கை நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட பார்த்தோம்னா நம்மளால அந்த ஒர்க்கை கரெக்டா இவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இப்போ ஒரு ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா அந்த ஒர்க்கு எந்த ஏஜ சேர்ந்தது அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சாலே நம்மளால அந்த ஒர்க்கை கரெக்டாகவும் பெஸ்டாகவும் இவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்னு டிரைடன் சொல்றாங்க. சோ ஓவராலா பார்த்தோம்னா எல்லா கிரிட்டிக்கோடைய வியூவோட நம்ம டிரைடனுடைய வியூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே தான் இருந்துச்சு. ஏன்ஷியன்ஸ் ஃபாலோ பண்ண 3 யூனிட்டிஸை டிரைடன் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. தென் எல்லா விஷயத்தையுமே க்ளோஸா அப்சர்வ் பண்ணி அது அவங்களுக்கு ஓகேன்னு பட்டா டிரைடன் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல டிரைடன் வந்து அரிஸ்டாட்டில ஃபாலோ பண்றாங்க, அரிஸ்டாட்டிலோடைய வியூவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட்
அதே ஒரு சில இடத்துல ஜான் டிரைடன் வந்து அரிஸ்டாட்டிலுடைய வியூஸுக்கு அகைன்ஸ்டாகவும் இருக்காங்க. டிரைடனுடைய பிரின்சிபல் கிரிட்டிக்கல் ஒர்க் வந்து an essay of dramatic poesy